Good evening and good morning. We welcome you to our worship here in Rayapam Center. மாலை வணக்கங்கள், காலை வணக்கங்கள். இங்கே ராயபுரம் கேந்திரத்திலே நம்முடைய ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். Many who don't come here to our center listen to the message and join in the worship Sunday morning, next Sunday morning. So we welcome all of you. இந்த மாலையிலே இங்கே வர முடியாத அநேகர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே எங்களுடைய அந்த ஆன்லைன் ஆராதனையிலே நீங்கள் கேட்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். Let us begin with prayer. நாம் ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். Most gracious and loving Heavenly Father, we thank you and praise you for this great privilege to gather in your house, in your place this Sunday evening. மகா கிருபையும் அன்புமுள்ள பிதாவே, இந்த ஞாயிறு மாலையிலே உம்முடைய வீட்டிலே உம்முடைய இடத்திலே நாங்கள் கூடி வரும்படியாக நீர் கொடுத்திருக்கிற இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். Thank you for being with us in the last 10 months of this year. இந்த ஆண்டின் கடந்த 10 மாதங்களில் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. Lord, how much we have gone through, people have gone through in the last 6 months or so because of this corona. ஆண்டவரே, இந்த கொரோனாவின் நிமித்தமாக கடந்த 6 மாதங்கள் மக்கள் எவ்வளவாக கஷ்டத்தை கடந்து வந்திருக்கிறார்கள். Thank you for your preserving mercies and grace to so many of us. எங்களில் அநேகருக்கு உம்முடைய காத்துக்கொள்ளக்கூடிய இரக்கம் கிருபைகளுக்காக நன்றி. We pray that this disease may be eradicated so that all restrictions to gather together to worship you may be removed. இந்த வியாதி முற்றிலுமாக அழிக்கப்படும்படியாகவும் உம்மை கூடி ஆராதிக்க முடியாதபடி இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நீக்கப்படும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that our worship may truly blend with that beautiful worship that takes place in heaven. எங்களுடைய ஆராதனையானது பரலோகத்திலே நடக்கக்கூடிய அழகான ஆராதனையோடு இணைந்து கலக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Our meditation, our prayers, our singing and worship may be acceptable in your sight. எங்களுடைய தியானங்கள், எங்கள் ஜெபங்கள், எங்கள் பாடல்கள், ஆராதனைகள் உம்முடைய பார்வையிலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கட்டும். Use your servant Brother P.V. Raja who will share God's word to us. உம்முடைய ஊழியக்காரர் சகோதரன் P.V. ராஜா அவர்களை உபயோகப்படுத்தும் தேவனுடைய வார்த்தையை எங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். Visit our land of India. எங்களுடைய இந்திய தேசத்தை சந்தியும். And nations of the world. உலக தேசங்களை. Let people know that you are the loving God and loving Savior. நீரே அன்புள்ள ஆண்டவர், அன்புள்ள இரட்சகர் என்பதை மக்கள் அறியட்டும். Be thou glorified in this worship. நீர்தாமே இந்த ஆராதனையிலே மகிமைப்பட்டருளும். We ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். Amen. ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் என்ற பாடலை பாடலாம். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் வானோர் கூடி பாடவும் இன்பமாய் பாரிலேயும் நாம சங்கீதனம் செய்ய மாந்தர் யாரும் வாரும் ஆனந்தமாய் நேசமேய்ப்பன் கரத்திலேந்து மாறு ஏசுநாதர் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தெய்வகுமாரனை போற்றும் பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் பாவம் போக்க பாரிலே
விண்ணில் ஜென்மித்தார். பாடு பாடு பிராணத்தியாகமும் செய்து வானலோக வாசலை திறந்தார். கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும். வாழ்க வாழ்க ஜகத் ரட்சகா. பொருள்நாதா மாசனுகா பரஞ்சோதி. வல்லநாதா கருணை நாயகா. போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும். வேணும் மானும் இசைந்து பாடவோம். போற்றும் போற்றும் மீட்பர் மகத்துவமாக ஆட்சி செய்வார் நித்திய காலமும். இயேசு ராஜா மாட்சிமையோடு வந்து. இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே. லோகமெங்கும் நீதியின் செங்கோலை ஓய்ச்சி ஜோதியாக பாலனம் பண்ணுமே. அன்பானவர்களே, இந்த மாலை நேரத்திலே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 34 வசனங்கள் வரை வாசிக்க கேட்போம். இப்பொழுது நம்ம மத்தியில் சகோதரி ஷீபா வினோஸ் அவர்கள் இந்த வேத வசனத்தை வாசிப்பார்கள். மார்க்கு 5:21 முதல் 34 முடிய. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய எவ்வீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோடே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் உரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் என்பதே. ஆமென். அன்பானவர்களே, இப்பொழுது நாம் சிறிது நேரம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய பாதத்தண்டை வரும்போது நாம் நன்றியோடு துதியோடு வருவோம். நம்மை சுற்றிலும்
இந்த கொரோனா வியாதினால் எவ்வளவோ பேர் பாதிக்கப்பட்டு சுகவீனப்பட்டவர்கள், மரித்து போனவர்களுடைய செய்திகளையும் நான் கேட்டு வருகிறோம். இந்த சூழ்நிலையில் தேவன் நமக்கு இம்மட்டும் கொடுத்து வந்திருக்கிற பாதுகாப்புக்காக, பலத்துக்காக நன்றியோடு அவரை நாம் துதித்து அவரை நாம் அதிகமாக ஸ்தோத்தரிப்போம். இந்த வியாதினால் இன்னும் அநேகர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உலக அளவில் எவ்வளோ பாதிப்புகளை நாம் கேட்டு வருகிறோம். தேவன்தாமே தயவாக இறங்கி இந்த வியாதியை முற்றிலுமாக அழித்து போடும்படியாக, இதன் மூலமாக மரணங்கள் இனிமேல் நேரிடாதபடி தேவன்தாமே காத்து கொள்ள வேண்டும். இந்த வியாதி முற்றிலும் அழிந்து போனது என்ற அந்த நல்ல செய்தியை நாம் சீக்கிரத்தில் கேட்க வேண்டும். தேவன்தாமே தம்முடைய கரத்தை நீட்ட வேண்டும். அதற்காக அவருடைய சமூகத்திலே விசேஷமாக இந்த நேரத்திலே ஜெபிக்கலாம். அதே போல் இந்த நேரத்தில் அவருடைய சமூகத்தண்டை வந்திருக்கும் போது, இந்த நேரத்தில் தேவன் தம்முடைய ஆராதனையின் மூலமாக நம்முடைய ஊழியக்காரரை இந்த இடத்துல அபிஷேகித்து நம்மோடு பேசும்படியாக ஆண்டவருடைய பாதத்தில் கேட்போம். நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற செய்தியை இந்த நேரத்தில் தேவன் பரத்திலிருந்து அனுப்பும்படியாக நம்முடைய தாசரை வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இந்த இடத்துல ஒவ்வொரு வாரமும் நிறைவேற வேண்டும். அதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரோடும் தேவன் தாமே பேச வேண்டும். நாம் நம்முடைய நிலைமையை அறிந்தவர்களாக ஆண்டவருக்கு முன்பாக நம்மை நாம் அதிகமாக தாழ்த்துவோம். இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தண்டை வந்திருக்கும் போது இந்த ஆலய புதுப்பிக்கப்படுகிற வேலையை கூட தேவன் தாமே நமக்கு நல்லபடியாக துரிதமாக முடித்து தரும்படியாக அவருடைய சமூகத்தில் கேட்போம். இதற்காக தேவனுடைய பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் தேவன் அதிகமாக ஆசீர்வதித்து தரும்படியாக, சீக்கிரத்தில் அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஒரு அழகிய ஆலயத்தை நாம் இங்கே காண தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக அவருடைய பாதத்திலே கேட்போம். விசேஷமாக ஒவ்வொரு வாரமும் தேவன் காலநிலையை கட்டுப்படுத்தி நாம் இந்த திறந்த வழியாக இருந்தாலும் சுயாதீனமாக அவரை ஆராதிக்க கிருபை செய்து வருகிறார். அதற்காக நன்றியோடு அவரை துதித்து ஸ்தோத்தரிப்போம். இப்பொழுது நம் மத்தியில் சகோதரி ராணி அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. மறுபடியுமாக உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி பார்க்க எங்களை ஆண்டவரே ஒரு சிறு கூட்டமாக ஆண்டவரே நீர் கூட்டி சேர்த்திருக்கிறீர். நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தேவனே, உம்முடைய அன்பு ஆண்டவரே, தயவு, கிருபை, இரக்கத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நீர் எங்கள் பேரில் எவ்வளோ கரிசனை உள்ளவராக இருந்து இம்மட்டும் எங்களை ஏந்தி சுமந்து தப்பித்து வரீங்க. நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தேவனே, இம்மட்டும் காத்த தேவன் இனியும் காக்க வல்லவராக இருக்கிறீரப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, ஆண்டவரே, நீர் கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்க. கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்தீங்கப்பா. இந்த புதிய நாளில் முதல் தேதியில் ஆண்டவரே உம்முடைய நோக்கி பார்க்க உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் ஆண்டவரே தரிசிக்க எங்களை நீர் கூட்டி சேர்த்திருக்கிறீர். நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தேவனே, இங்கே நடக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து தாரும் சுவாமி. தேவனே, இந்த ஆலய கட்டுமான பணியில் கூட உடைய விசேஷித்த கிருபை ஆண்டவரே இருக்க வேண்டுமாய் கெஞ்சிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஏற்ற வேலையில் நல்லது ஆண்டவரே தகப்பனே ஒரு மகிமையின ஆலயமாக எங்களுக்கு நீர் கட்டித்தர போகிறீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இதற்காக எடுத்துக்கொள்ள எல்லா பிரயாசங்களையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதற்காக ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே சரீரத்திலையும் ஆவிலும் ஆத்மாவிலையும் தேவனே சுவாமி நல்ல கிருபைகளையும் ஆண்டவரே பலனையும் நீர் கட்டளையிடுங்க தகப்பனே. ரட்சகரே சுவாமி, இதன் ஆண்டவரே இந்த ஆலயத்துக்காக எடுத்துக்கொள்கிற எல்லா பொறுப்புகளும் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் நீர் கொடுத்துருக்கீங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் தாமே வழி நடத்துங்க. இதன் தேவைகளெல்லாம் சந்திங்க சுவாமி. ஆண்டவரே, பண தேவைகளையும் பொருட்களின் தேவைகளையும் அவ்வப்பொழுது நீர் சந்திக்க வேண்டுமாய் கெஞ்சிறேன் சுவாமி. உடைய அடியார்களை நீர் வல்லமையாக நீர் உபயோகப்படுத்துங்க தேவனே. ஆண்டவரே சுவாமி, தேவனே ஆண்டவரே, இங்கே எங்களுக்கு எவ்வளோ கிருபையாக காலையில் ஆன்லைன் சர்வீஸும் ஈவினிங்கில் ஓப்பனர் ஊழியமும் நீர் எங்களுக்கு கொடுத்து வரீங்க சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நீங்கள் மகிமைப்படும் சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு கூட ஆண்டவரே ஆன்லைன் சர்வீஸில் ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்க முடியாது கிருபை செய்கிறீர். நன்றியோடு துதிக்கிறோம். அவர்களும் ஏற்ற வேலையில் தகப்பனே எங்களோடு கலந்து கொள்ள முடியாத கிருபை ஆண்டவரே நீர் கட்டளையிடுங்க. எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உடைய கரம் ஆண்டவரே அவர்களோடு இருக்கட்டும். நீங்கள் ஆளுகை செய்யுங்க சுவாமி. தேவனே, ஆண்டவரே உங்கள் ஆளுகை எப்பொழுதும் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, மனுஷர் கைகளில் நீங்கள் ஒப்பு கொடுத்துறாதீங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு கூட இந்த ஆண்டவரே கொரோனா டைமில் சுவாமி தகப்பனே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பாதுகாத்து வரீங்க. என் குடும்பம் உட்பட ஆண்டவரே எவ்வளோ கிருபையாக நீர் ஆண்டவரே மீட்டு ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறீரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக நாங்கள் ஜீவிக்க, நன்றி உள்ளவர்களாக நடக்க எங்களுக்கு நீர் கிருபை கொடுங்க சுவாமி.
எங்கள் வாழ்நாளில் உண்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. வரும் நாட்களிலும் தடைப்பட்ட எல்லா ஊழியங்களும் திறக்கப்பட உதவி செய்யுங்க. காசிமேடு ஊழியம், இன்னும் ஆண்டவரை தகப்பனே மெடிக்கல் டீம், மெடிக்கல் கேம்ப் ஊழியங்கள், ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை கிராம ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் உடைய கரத்தில் வைக்கிறோம் சுவாமி. நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க சுவாமி. அம்மா விசேஷத்த விதமாக நீங்கள் தொடுங்க, நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் கட்டளையிடுங்க சுவாமி. தகப்பனே ஆண்டவரே ரீட்டாக்கா ஜெயின் தங்கள் செய்கிற ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. கிளினிக் ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதிங்க. பேரிக்காக ஜெபிக்கிறோம், சத்தியங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. சீஃபஸ் கூட உடைய கரத்தில் வைக்கிறோம் சுவாமி. நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க தகப்பனே. இங்கே வர ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே உடைய வேலையடித்து பாதுகாத்துக்கொள்ளும். இந்த ஆலயம் முழுவதும் உடைய வேலையடித்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. ரத்தத்தின் கோட்டைக்குள்ளாக நீர் மறைங்க சுவாமி. ஆண்டவரே நீங்கள் வெளிப்படுங்க சுவாமி. இந்த நாள்லையும் ஆண்டவரே வார்த்தை கொடுக்குற அடியார் கூட எங்கள் மத்தியில் நீர் ஆண்டவரை வல்லமையாக நீர் உபயோகப்படுத்துங்க சுவாமி. எனக்கும் எங்களுக்கும் ஏற்ற சத்தியத்தை நீர் தாரோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். என்னாலுமே துதிப்பாய், என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய் என்ற கீர்த்தன பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடலாம். என்னாலுமே துதிப்பாய், என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னதர் நான் செய்த, இந்நாள் வரையிலே உன்னதர் நான் செய்த என்னெல்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாலும் பாவங்கள் எத்தனையோ பாலான நோயை அகற்றி குணமாக்கி, பாலான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பாய். பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே பூமிக்கும் வானத்துக்கும் சாமீபயமுள்ளவர் மேலவர் அருள், சாமீபயமுள்ளவர் மேலவர் அருள் சாலவும் தங்குமே சத்தியமே இது என்னாலுமே துதிப்பாய், என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். As the next song, let's sing Mi Karaso. Mi Karaso means my beloved. Instead of Mi Karaso, let's put Ennesu and let's sing this song. Is filled with songs of praise. You gave me hope, you made a way. Now I long to live in your presence for all of my days. My soul sings, my spirit shouts. With every breath, I'm crying out, I want to live for you alone. You have captured my heart.
yen Yeshuve. Lord, I give you my whole heart, yen Yeshuve. Amazing grace has rescued me. You paid the price, you set me free. I will sing your praises forever, my Savior and King. My soul sings, my spirit shouts, with every breath I'm crying out, I want to live for you alone. You have captured my heart, yen Yeshuve. Lord, I give you my whole heart, yen Yeshuve. I will give you glory, tell the wondrous story how you rescued me. I'm the guilty one, but you sacrificed your son, your one and only. Now I stand before you, blameless and holy. My soul sings, my spirit shouts, with every breath I'm crying out, I want to live for you alone. You have captured my heart. My soul sings, my spirit shouts, with every breath I'm crying out, I want to live for you alone. You have captured my heart, yen Yeshuve. Lord, I give you my whole heart, yen Yeshuve. ஆண்டவரே, நீர் தான் எங்களுக்கு எல்லாமும் ஆனவர். நீர் மாத்திரம் உண்டி போதும் ஆண்டவரே எங்களுக்கு. நாம் எல்லாரும் சேர்ந்து நீர் மாத்திரம் போதும் என்ற பாடலை உணர்ந்து பாடலாம். Egovaire dandayam devam, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஏகோவாராஃபா சுகம் தரும் தெய்வம், தாழும்புகளால் சுகமானோ. ஏகோவா ஷாமா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஏகோவா எலோஹிம்
சிருஷ்டிப்பின் தேவனே, வார்த்தையால் உருவாக்கினீர். ஏகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. ஏகோவா ஷாலோம் சமாதானம் தந்தீரன் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஏகுவே நீரே என் ஆத்மநேசர், என்னிலே வளவான்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தாந்தீர், உம்மான்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. Unto the Lord, I have taken my heart down from the willow tree. I have taken my heart down from the willow tree. My heart is singing the victory. My past is forgiven. My hope is in heaven. All sorrow is gone. The glory has come, and now I am free. Thy loving kindness is better than life. Thy loving kindness is better than life. My lips shall praise thee, thus will I bless thee. Thy loving kindness is better than life. செய்திக்கு முன்பதாக யாவரும் சேர்ந்து குயவனே குயவனே படைப்பின் காரணனே என்ற பாடலை பாடலாம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே
ஆசையில் நான் மயங்கியே மெய்வாழி விட்டு கண்டேன். கண் போன போக்கை பின்பற்றினேன், கண்டேன் இல்லை என்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாமும் பாதம் சேர பாதையில் நடத்திடுமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. Let us pray. நாம் ஜெபிப்போம். Loving gracious Father, Lord Jesus, we thank you, Lord, for this beautiful hour of worship you have given to us. அன்பும் கிருபையும் உள்ள பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவே, நீர் கொடுத்திருக்கிற அழகான ஆராதனை நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். Lord, we thank you for your goodness, for your mercies in our lives. ஆண்டவரே, எங்கள் ஜீவியங்களிலே உம்முடைய நல்ல தயவுக்காக இரக்கத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். We thank you, Lord, for the gift of salvation. ரட்சிப்பின் அந்த ஈவுக்காக நன்றி ஆண்டவரே. Lord, we thank you for thy coming into this world to die on the cross for our sins. ஆண்டவரே, எங்கள் பாவத்திற்காக மரிக்கும்படி இந்த பூமிக்கு நீர் வந்ததற்காக நன்றி. Lord, we thank you, thou art the King of kings and Lord of lords. ஆண்டவரே, நீர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, அதற்காக நன்றி. You are sitting on the right hand of the Father pleading for us. பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்து எங்களுக்காக மன்றாடி கொண்டிருக்கிறீர். Thou art the risen Savior. நீர் உயிர்த்தெழுந்த ரட்சகர். Thou art the living God. நீர் ஜீவனுள்ள தேவன். And you want to live in our hearts. எங்கள் இருதயங்களிலே ஜீவிக்க நீர் விரும்புகிறீர். Lord, we pray that you only search our heart through the light of thy holy word. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த வார்த்தையின் வெளிச்சத்தின் மூலமாக எங்கள் இருதயத்தை நீர் ஆராயும்படியாக நாங்கள் கேட்கிறோம். Lord, I confess my utter unworthiness to stand here to give thy word. ஆண்டவரே, இங்கே நின்று உம்முடைய வார்த்தையை கொடுப்பதற்கு என்னுடைய முழு அபாத்திரத்தன்மை அறிக்கையிடுகிறேன். Hide me behind the cross, and according to our needs you speak to us. என்னை உம்முடைய சிலுவையின் பின்னாலே மறைத்து எங்கள் தேவைக்கு ஏற்ற பிரகாரமாக எங்களோடு நீர் பேசும். Bind every powers of darkness. எல்லா இருளின் சக்திகளையும் கட்டும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Dear people, we shall turn to Mark chapter 5. அன்பானவர்களே, நாம் மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். Verse 21. 21ஆம் வசனம். Mark 5:21. மார்க்கு 5:21. And when Jesus was passed over again by the ship unto the other side, much people gathered unto him, and he was nigh unto the sea. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்த திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். And behold, there cometh one of the rulers of the synagogue, Jairus by name, and when he saw him, he fell at his face. அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்தான். And he besought him greatly, saying, My little daughter lieth at the point of death. I pray thee, come and lay thy hands on her, that she may be healed, and she shall live. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். Dear people, here if you read the Mark chapter 5, அன்பானவர்களே, நீங்கள் இந்த மார்க் 5ஆம் அதிகாரத்தை படித்தால் we can see the really how Jesus was exhibiting the power over sickness, power over death, power over demons. எப்படியாக இயேசு சுகவீனத்தின் மேலே, மரணத்தின் மேலே, பிசாசுகளின் மேலே வல்லமை கொண்டிருந்தார் என்று பார்க்கலாம். The beginning of the chapter we read he healed a legion possessed man. இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலே நாம் பார்க்கிறோம், லேகியோனாலே பிடிக்கப்பட்டிருந்த மனிதனை இவர் சுகமாக்கினார். And this Jairus, the ruler of the synagogue, he heard about what all Jesus has done. இந்த ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய அந்த யவீரு இயேசு செய்த எல்லாவற்றையும் கேள்விப்பட்டான். And he had a need in his own home. அவனுடைய சொந்த வீட்டிலே தேவை இருந்தது. And he knew the power of Jesus. இயேசுவின் வல்லமை அறிந்திருந்தான். He humbled himself. தன்னை தாழ்த்தினான். And he fell at his feet. அவருடைய பாதத்திலே விழுந்தான். Lord, if you come and lay your hand on my daughter, she shall live.
ஆண்டவரே, நீர் வந்து என்னுடைய மகளின் மேலே உம்முடைய கரத்தை வைத்தால் அவள் உயிரோடு இருப்பாள். He had a faith that Jesus can come and heal her completely. இயேசு வந்து அவளை முற்றிலுமாக குணமாக்க முடியும் என்ற விசுவாசத்தை அவன் கொண்டிருந்தான். Bible says almost he was at the point of death. வேதம் சொல்லுகிறது அவள் மரணத்திற்கு மிக அருகாமையில் இருந்தாள். Even before he was reaching the home, Jesus was reaching his home. இயேசு அவர்களுடைய வீட்டிற்கு போவதற்கு முன்பாகவே He heard the news, your daughter is dead. உம்முடைய மகள் மரித்து போய்விட்டாள் என்ற செய்தியை கேட்டார். But even then somehow he wanted to get the blessings of Jesus by the healing through the Jesus touch and healers to touch and heal his daughter. ஆனால் எப்படியோ அவர் அந்த ஆசீர்வாதத்தை இயேசுவின் மூலமாக பெற வேண்டும் என்று விரும்பி இயேசு வந்து தன்னுடைய மகளை தொட்டு பிழைக்க செய்ய முடியும் என்று நம்பினார். Jesus went with him. இயேசு அவளோடு போனார். When we humble ourselves and pray to Jesus, நாம் நம்மை தாழ்த்தி இயேசுவை நோக்கி ஜெபித்தால் Jesus ready to hear our prayers. இயேசு நம்முடைய ஜெபத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறார். And before he was reaching his house, இவர்கள் அந்த அவருடைய வீட்டை அடைவதற்கு முன்பாக we see another great miracle that takes place. இன்னொரு பெரிய அற்புதம் நடைபெறுவதை பார்க்கிறோம். 25th verse. 25ஆம் வசனம். And a certain woman which had the issue of blood 12 years, and he had suffered many things of many physicians, and had spent all that she had, and was nothing bettered, but rather grew worse. 25-26. 25-26. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, when she heard of Jesus, came in the press behind and touched his garment, for she said, if I may touch but his clothes, I shall be whole. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி, and straightway the fountain of her blood was dried up, and she felt in her body that she was healed of that plague. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். This woman heard about Jesus. இந்த ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். She suffered nearly more than 12 years. 12 ஆண்டுகளுக்கு மேலாக கஷ்டப்பட்டாள். Bible says she spent all that she had, வேதம் சொல்லுகிறது அவள் தான் கொண்டிருந்த ஆஸ்தி எல்லாம் செலவழித்து விட்டாள். and was nothing bettered. ஆனால் ஒன்றும் சுகமாகவில்லை. But when she heard about Jesus, ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது she thought, if I have no strength to go and ask Jesus to pray for me, அவள் யோசித்தாள், நான் போய் இயேசுவை பார்த்து எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்வதற்கு எனக்கு பலன் இல்லை. but I will go and touch his garment. ஆனால் நான் போய் அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன், I will be healed. நான் சுகமாவேன். This woman, even though she was weak in bodily, அன்பானவர்களே, இந்த ஸ்திரீ சரீரத்திலே பலவீனமாக இருந்தாலும் but she was strong in faith. விசுவாசத்திலே பலமுள்ளவளாக இருந்தாள். She had the faith to be healed. குணமாகும்படியான விசுவாசம் அவளுக்கு இருந்தது. Even if I touch his clothes, I shall be whole. அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டாலும் குணமாகுவேன். And in the crowd, she came and touched his garment. அந்த கூட்டத்தின் மத்தியிலே அவள் வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். And Bible says, straightway the fountain of her blood was dried up, and she felt in her body that she was healed of that plague. வேதம் சொல்லுகிறது, உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். 12 years she was suffering. 12 ஆண்டுகள் கஷ்டப்பட்டாள். She was instantly healed. அவள் உடனடியாக குணமானாள். You can imagine how happy she would have been at that time. அந்த நேரத்திலே அவள் எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருப்பாள் என்று நீங்கள் கற்பனை செய்யலாம். Nobody would have known in the crowd. இந்த கூட்டத்தில் யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள். She came with that faith to touch Jesus. இயேசுவை தொடும்படியான விசுவாசத்தோடு அவள் வந்தாள். But Jesus knew. ஆனால் இயேசு அறிவார். Jesus knew the virtue has gone out of him. வல்லமை தன்னை விட்டு வெளியே போனதை இயேசு அறிவார். 30th verse says, Jesus immediately knowing in himself that virtue has gone out of him, turned him about in the press and said, who touched my clothes? 30ஆம் வசனம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். Jesus knew a virtue has gone out of him to heal this woman. வல்லமை தன்னிலிருந்து புறப்பட்டு இந்த ஸ்திரியை குணமாக்கும்படி போயிற்று என்று இயேசு அறிவார். He said, who touched my clothes? அவர் கேட்டார், என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது யார்? And the disciples are saying, what Lord, everyone is thronging you and now you are just telling who touched me. சீஷர்கள் கேட்டார்கள், என்ன ஆண்டவரே, எல்லாரும் உம்மை சுற்றி வந்து கொண்டு இருக்கிறார்கள், யார் தொட்டது என்று கேட்கிறீரே? But Jesus wanted to see that woman and commend her faith.
ஆனால் இயேசுவோ அந்த ஸ்திரியை பார்த்து அவளுடைய விசுவாசத்தை பாராட்ட விரும்பினார். And here there were many people were around Jesus. இங்கே அநேக மக்கள் இயேசுவை சுற்றி இருந்தார்கள். They did not receive the power from Jesus for their need. அவர்கள் எல்லாம் தங்கள் தேவைக்கென்ற வல்லமை இயேசுவிடமிருந்து பெறவில்லை. But this woman came by faith. ஆனால் இந்த ஸ்திரீ விசுவாசத்தோடு வந்தாள். She received power from Jesus. அவள் இயேசுவிடமிருந்து வல்லமையை பெற்றாள். She received the virtue from Jesus. இயேசுவிடமிருந்து அந்த வல்லமையை பெற்றாள். With expectation she came to Jesus. எதிர்பார்ப்போடு இயேசுவண்டை வந்தாள். Dear people, we come and worship the Lord. அன்பானவர்களே, நாம் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். But how many of us we come with expectancy that I should get from Jesus? ஆனால் நம்மில் எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு வருகிறோம், நான் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று? So many of us we have so much of need in our life. நம்மில் அநேகர், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அநேக தேவைகள் உண்டு. We have spiritual need, we have physical need. ஆவிக்குரிய தேவைகள், சரீர பிரகாரமான தேவைகள். But how many of us we come in order to get virtue, the power from Jesus? ஆனால் நம்மிலே எத்தனை பேர் இயேசுவிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக வருகிறோம்? She came and she received power from Jesus for her need. அவள் வந்து அவளுடைய தேவைக்காக வல்லமையை இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாள். Jesus is ready to give his virtue, power in our lives. இயேசு நம்முடைய ஜீவியத்திலே வல்லமையை நமக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். But he wants us to come to him by faith. ஆனால் நாம் விசுவாசத்தோடு அவரண்டை வர வேண்டும் என்று விரும்புகிறார். Her faith was so strong. அவளுடைய விசுவாசம் மிகவும் பலமுள்ளதா இருந்தது. Bible speaks of Abraham's faith was so strong. வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமுடைய விசுவாசம் மிகவும் பலனுள்ளது. If we turn to Romans chapter 4, ரோமருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் திருப்பினால் 18th verse, 18ஆம் வசனம். Romans 4:18. ரோமர் 4:18. Abraham against hope believed in hope that he might become the father of many nations, according to that which was spoken, so shall thy seed be. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். And being not weak in faith, he considered not his own body now dead, when he was about 100 years old, neither at the deadness of Sarah's womb. He staggered not at the promise of God through unbelief, but he was strong in faith, giving glory to God. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். Here Bible speaks about Abraham's faith. He staggered not at the promise of God. வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமை குறித்து அவன் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. He was strong in faith. விசுவாசத்திலே பலனுள்ளவனாய் இருந்தான். Against hope, he believed in hope. நம்பிக்கை இல்லாத நேரத்திலே நம்பிக்கை கொண்டான். That's a great faith. அதுதான் பெரிய விசுவாசம். When we look at the circumstances, there is no way by which the promises would be fulfilled. சூழ்நிலைகளை பார்த்தால் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக வழியே அங்கு இல்லை. But yet he believed on the word of God. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை அவன் நம்பினான். Yet he believed on the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பினான். And he said, the 21st verse, he fully persuaded that what he has promised, he was able also to perform. 21ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நம்பினான். He was fully convinced. அவன் முழுவதுமாக அதை நம்பினான். When God promises something, he will fulfill it. தேவன் ஒன்றை வாக்கு பண்ணினால் அதை நிறைவேற்றுவார். Dear people, that is a strong faith. அன்பானவர்களே, அதுதான் பலமுள்ள விசுவாசம். Dear people, in our lives, do we have the promises of God? நம்முடைய ஜீவியத்திலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்டா? We have so much of need in our life. நம் வாழ்க்கையில் அநேக தேவைகள் உண்டு. Do we pray? Do we get the promises of God? நாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்கிறோமா? Do we believe on the promises of God? ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நம்புகிறோமா? Do we trust in him fully even though circumstances will be different? சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும் நாம் முழுவதுமாக அவரை நம்புகிறோமா? He staggered not
doubted the promises of God. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அவன் சந்தேகப்படவில்லை. He was strong in faith, விசுவாசத்திலே வல்லமை உள்ளவனாய் இருந்தான். giving glory to God. தேவனுக்கு மகிமை கொடுத்தான். That kind of faith Jesus expects from us. அன்பானவர்களே, இயேசு அப்படிப்பட்ட விசுவாசத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். Jesus really commended the faith of this woman. இயேசு இந்த ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை பாராட்டினார். She was strong in faith. இவள் விசுவாசத்திலே பலனுள்ளவளாக இருந்தாள். And if you turn to Ephesians, 2 Timothy, 2 தீமோத்தேயுக்கு திருப்புங்கள். first chapter. முதல் அதிகாரம். Here St. Paul also says, இங்கே பரிசுத்த பவுல் சொல்கிறார். 2 Timothy chapter 1 verse 12. 2 தீமோத்தேயு முதல் அதிகாரம் 12ஆம் வசனம். St. Paul says, I know whom I have believed, and I am persuaded that he is able to keep that which I committed unto him against the day. பரிசுத்த பவுல் சொல்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். பின்பகுதி, I know whom I have believed. நான் யாரை விசுவாசிக்கிறேன் என்று அறிவேன். Do you know that whom you are believing? நீங்கள் யாரை விசுவாசிக்கிறீர்கள் என்று அறிவீர்களா? Do you know whom you are trusting? யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்று அறிவீர்களா? Can we believe that he is able to fulfill what he is promising? அவர் வாக்கு பண்ணியதை நிறைவேற்றுவார் என்று நம்மால் நம்ப முடிகிறதா? Dear people, in our spiritual life we must exercise faith. அன்பானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் விசுவாசத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். Without exercising faith, விசுவாசத்தை நடைமுறைப்படுத்தாதபடி we cannot grow in faith. விசுவாசத்திலே நாம் வளர முடியாது. Firstly, we must receive salvation through faith. முதலாவது விசுவாசத்தின் மூலமாக ரட்சிப்பை பெற வேண்டும். We must receive this a gift of God. அது தேவனுடைய ஈவு. We must receive through faith. விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். By confessing our sins, forsaking our sins, believing on Jesus. நம் பாவத்தை அறிக்கையிடுவதன் மூலமாக, பாவத்தை விட்டுவிடுவதன் மூலமாக, இயேசுவை விசுவாசிப்பதன் மூலமாக, and then we have to use that faith in our life. பிற்பாடு அந்த விசுவாசத்தை நம் வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும். Jesus says to his disciples in Mark 11th chapter, have faith in God. 11ஆம் அதிகாரம் மார்க்கிலே இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்கிறார், தேவன் பேரிலே விசுவாசம் வையுங்கள். Mark chapter 11 மார்க் 11 verse 22. 22ஆம் வசனம். Jesus answering said unto them, have faith in God. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். Use that faith in your life, day to day life. அந்த விசுவாசத்தை உங்கள் அனுதின ஜீவியத்திலே பயன்படுத்துங்கள். 23 Mark 11:23, for verily I say unto you that whosoever shall say unto this mountain, be thou removed and be thou cast into the sea, and shall not doubt in his heart, but shall believe that those things which he has said shall come to pass, he shall have whatsoever he saith. மார்க் 11:23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Therefore I say unto you, what things soever ye desire, when ye pray, believe that ye shall receive them, and ye shall have them. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். He said, you exercise faith in your day to day life. அவர் சொல்லுகிறார், உங்களுடைய அனுதின ஜீவியத்திலே விசுவாசத்தை நடைமுறைப்படுத்துங்கள். Whatever the things you desire, எந்த காரியத்தை நீங்கள் வாஞ்சித்தாலும், when you pray, you believe that you receive, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், and ye shall have them. அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Dear people, this is the words of Jesus. அன்பானவர்களே, இது இயேசுவின் வார்த்தைகள். Whatever Jesus says, he will fulfill in our lives. இயேசு என்ன சொன்னாலும் அதை நம் ஜீவியத்திலே நிறைவேற்றுவார். But in the next verse he says one condition. அடுத்த வசனத்திலே ஒரு நிபந்தனை சொல்லுகிறார். 25th verse, 25, when ye stand praying, forgive if ye have ought anything against any, for your Father also which is in heaven may forgive you your trespasses. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். But if you do not forgive, neither will your Father which is in heaven forgive your trespasses. நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். Here Jesus says, when you are exercising faith, if you want your faith to be honored, or if you want your faith to be fulfilled in your life, எங்கே இயேசு சொல்லுகிறார், உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது உங்களுடைய விசுவாசம் கனம் பண்ணப்பட வேண்டும் என்றால், அது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால், we must have the forgiving spirit. நாம் மன்னிக்கிற இருதயத்தை கொண்டிருக்க வேண்டும். Jesus forgave our sins. இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்தார். He gave himself on the cross
for our sins. நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்மையே சிலுவையிலே கொடுத்தார். When we are yet sinners, he loved us and gave himself on the cross. நாம் இன்னும் பாவிகளாய் இருக்கையில் அவர் நம்மை நேசித்து தம்மையே சிலுவையிலே கொடுத்தார். So he says, if you want your prayers to be answered, ஆகவே அவர் சொல்கிறார், உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வேண்டுமென்றால் you forgive your trespass, whoever against whom you have anything against other people, you forgive. நீங்கள் மற்றவர்களுக்கு விரோதமாக என்ன கொண்டிருந்தாலும் நீங்கள் மன்னியுங்கள். Then your faith will be honored. அப்பொழுது உங்களுடைய விசுவாசம் கனம் பண்ணப்படும். Then you can see your prayers are being answered. அப்பொழுது உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வருவதை நீங்கள் பார்க்கலாம். Once in some around more than 10 years before, ஒரு முறை 10 ஆண்டுகளுக்கு முன்பாக I went once in Delhi to one day retreat. நான் டெல்லிக்கு ஒரு நாள் ரிட்ரீட்டுக்கு போயிருந்தேன். One girl came to that meeting. One of our sister brought her. ஒரு சகோதரி அந்த கூட்டத்திற்கு வருவாள். நம்முடைய சகோதரிகளே ஒருவர் அவளை அழைத்து வந்தார்கள். She was not a Christian. அவள் இந்த பெண் கிறிஸ்தவ பெண் அல்ல. But she was a very sickly girl. ஆனால் மிகவும் சுகவீனமான பெண். She even could not attend college even 2 days or 3 days in a week. கல்லூரிக்கு வாரத்துல 2-3 நாள் கூட அவளால போக முடியவில்லை. Every day she has to take lot of medicines. ஒவ்வொரு நாளும் அநேக மருந்துகள் சாப்பிட வேண்டியிருந்தது. So after the meeting we gave her the Bible. கூட்டம் முடிந்த பிற்பாடு வேதாகமத்தை கொடுத்தோம். And we said, you pray to Jesus. நீ இயேசுவை நோக்கி ஜெபி என்றோம். You confess all your sins. உன் பாவத்தை எல்லாம் அறிக்கையிடு. And you pray to Jesus. Jesus will touch you and heal you. நீ இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணு, இயேசு உன்னை தொட்டு குணமாக்குவார். She literally took it. அவள் அதை அப்படியே எடுத்துக்கொண்டாள். She went and confessed all her sins. போய் தன் பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டாள். And started praying to Jesus. இயேசுவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தாள். And in a miraculous way Lord was working in her life. அற்புதமான வழியிலே ஆண்டவர் அவருடைய ஜீவியத்திலே கிரியை செய்தார். After 3 months I went again to Delhi. 3 மாதத்துக்கு பிற்பாடு மறுபடியும் டெல்லிக்கு போயிருந்தேன். And she came, uncle, do you remember me? அவள் வந்து சொன்னாள், அங்கிள் என்னை நினைவில் இருக்கிறதா? I started believing on Jesus. நான் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டேன். And miraculous way Lord touched me and healed me. அற்புதமான வழியிலே ஆண்டவர் என்னை தொட்டு சுகமாக்கினார். Now I started going to college regularly. இப்பொழுது கல்லூரிக்கு நான் தொடர்ந்து போகிறேன். After 1 year I went again and met her. ஒரு ஆண்டுக்கு பிற்பாடு மறுபடியும் போய் அவளை சந்தித்தேன். She said, uncle, I finished my course. அவள் சொன்னாள், அங்கிள் என்னுடைய அந்த படிப்பை முடித்து விட்டேன். I joined the job. நான் வேலையிலே சேர்ந்து விட்டேன். And God touched me and healed me completely. தேவன் என்னை தொட்டு முழுவதுமாக சுகமாக்கி விட்டார். One day what I did, ஒரு நாள் நான் என்ன செய்தேன்? one doctor said I have to eat one medicine lifelong. டாக்டர் சொன்னார், ஒரு மாத்திரை குறிப்பாக நான் என் வாழ்க்கை முழுவதும் சாப்பிட வேண்டும் என்று. Morning after the prayer, காலையிலே ஜெபத்திற்கு பிற்பாடு I took that medicine, I prayed to the Lord. அந்த மாத்திரை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை நோக்கி ஜெபித்தேன். Lord, doctor says I have to eat lifelong. ஆண்டவரே, டாக்டர் சொல்லுகிறார் இதை நான் வாழ்க்கை முழுவதும் சாப்பிட வேண்டும். But I do not want to eat lifelong. ஆனால் நான் வாழ்க்கை முழுவதும் சாப்பிட விரும்பவில்லை. I want you to touch me and heal me. நீர் என்னை தொட்டு சுகமாக்க வேண்டும். I am not going to take any more this medicine. இனிமேலும் இந்த மாத்திரை நான் சாப்பிட போவதில்லை. You touch me and heal me. நீர் என்னை தொட்டு சுகமாக்கும். She put away that medicine. அவள் அந்த மருந்தை போட்டு விட்டாள். In a miraculous way, Lord touched her and healed her. அற்புதமான வழியிலே ஆண்டவர் அவளை தொட்டு She சுகமாக்கினார். stopped taking that medicine. அந்த மருந்து எடுப்பதை நிறுத்திக் கொண்டார். He had faith in Jesus. அன்பானவர்களே, இயேசுவிலே விசுவாசம் And gives you the power. You can draw power from Jesus for your need. நீங்கள் இயேசுவிடத்திலிருந்து குணமாகும்படியாக வல்லமையை பெற்றுக்கொள்ளலாம். Faith will unlock the power of Jesus. அந்த விசுவாசம் என்பது இயேசுவின் வல்லமையை உங்களுக்கு திறந்து கொடுக்கும். But to what extent we exercise that faith in our life? ஆனால் எந்த அளவிற்கு அந்த விசுவாசத்தை நம்முடைய ஜீவியத்திலே நாம் நடைமுறைப்படுத்துகிறோம்? To what extent you exercise that faith in your life? உங்கள் வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு அந்த விசுவாசத்தை நடைமுறைப்படுத்துகிறீர்கள்? To that extent you can receive power, virtue from Jesus. அந்த அளவுக்கு நீங்கள் இயேசுவிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். And then in our life we need to build upon faith. மேலும் நம்முடைய ஜீவியத்திலே விசுவாசத்தின் மேலே நாம் கட்ட வேண்டும். If we turn to Jude, யூதாவின் புத்தகம் verse 20. 20ஆம் வசனம். Jude 20. யூதாவின் நிருபம் 20ஆம் வசனம். But ye beloved, building up yourself on your most holy faith. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, foundation of your faith. உங்கள் விசுவாசத்தின் அஸ்திபாரம். That means every aspect of your life. அதாவது உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சத்திலும் You trust in the Lord. ஆண்டவரை மேல் நம்பிக்கை வையுங்கள். Trust in His word. அவருடைய வார்த்தையை நம்புங்கள். Trust in His shed blood. அவர் சிந்திய இரத்தத்தை நம்புங்கள். Trust in His resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலிலே நம்பிக்கை. So that you can grow in your faith. அப்பொழுது நீங்கள் விசுவாசத்திலே வளர முடியும். Some people what they do?
சில மக்கள் என்ன செய்கிறார்கள்? The moment they get the bodily healing, சரீரத்திலே சுகத்தை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் they forget God, they forget Jesus. தேவனை மறந்து போகிறார்கள், இயேசுவை மறந்து போகிறார்கள். In their need, they come to Jesus. அவர்கள் தேவையில் இயேசுவண்டை வருகிறார்கள். When they receive the healing, சுகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு they leave Jesus. இயேசுவை விட்டு விடுகிறார்கள். Dear people, then we cannot grow in faith. அப்படியானால் விசுவாசத்திலே வளர முடியாது. We cannot see great things happens in our life. நம் வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் நடப்பதை பார்க்க முடியாது. In fact, sometimes the old sickness again may come back also. ஒருவேளை பழைய சுகவீனம் மறுபடியும் திரும்பி வந்துவிடக் கூடும். More than bodily healing, we need the spiritual healing in our lives. சரீர சுகத்தை காட்டிலும் நம்முடைய ஜீவியத்திலே ஆவிக்குரிய சுகம் வேண்டும். If we turn back again to Mark chapter 5, மறுபடியும் மார்க் 5ற்கு நாம் திரும்புவோம். what Jesus says, இயேசு என்ன சொல்கிறார்? 34th verse, 34. and he said unto her, daughter, thy faith hath made thee whole. Go in peace and be whole of thy plague. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். Thy faith hath made thee whole. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Go in peace and be whole of thy plague. சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. She came with so much of difficulties. அவள் அதிக கஷ்டத்தோடு வந்தாள். And now she is going from Jesus completely healed spiritually and physically. இப்பொழுது அவள் இயேசுவிடத்திலிருந்து முழுவதுமாக சரீர பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக குணமானவளாக திரும்பி போனாள். Dear people, we also need to exercise faith in our life. அன்பானவர்களே, நாமும் நம்முடைய ஜீவியத்திலே விசுவாசத்தை பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும். And for preachers, we need to preach faith in our life. பிரசங்கிகள் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை பிரசங்கிக்க வேண்டும். I read about John Wesley. ஜான் வெஸ்லி குறித்து நான் படித்தேன். When he met Peter Bowler, பீட்டர் பவுலர் என்பவரை சந்தித்த போது, and he found that he was not having the real faith, அவருக்குள்ளாக உண்மையான விசுவாசம் இல்லை என்பதை கண்டார். and he was felt ashamed. வெட்கப்பட்டார். And John Wesley said, if that is the case, I am not having any faith. ஜான் வெஸ்லி சொன்னார், இதுதான் காரியம் என்றால் எனக்கு விசுவாசம் இல்லை. He said, I quit preaching. நான் பிரசங்கிப்பதை விட்டு விடுகிறேன் என்றார். But Peter Bowler said, ஆனால் பீட்டர் பவுலர் சொன்னார், not at all. வேண்டாம், You must preach. நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும். He said, what shall I preach? நான் என்ன பிரசங்கிக்க வேண்டும் என்று கேட்டார். He said, you preach faith விசுவாசத்தை பிரசங்கியுங்கள். till you get faith. விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும். When you get faith, விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும் போது you will preach faith. நீங்கள் விசுவாசத்தை பிரசங்கிப்பீர்கள். Don't leave preaching. பிரசங்கிப்பதை விடாதீர்கள். Don't quit preaching. பிரசங்கிப்பதை விட்டு You விடாதீர்கள். preach faith விசுவாசத்தை பிரசங்கியுங்கள். till you get faith. விசுவாசம் பெறும் வரைக்கும். When you get faith, விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட பின் you will preach faith. நீங்கள் விசுவாசத்தையே பிரசங்கிப்பீர்கள். Dear people, we need to grow in faith. அன்பானவர்களே, நாம் விசுவாசத்திலே வளர வேண்டும். Here, after we see again Mark chapter 5. மறுபடியும் மார்க் 5 பார்க்கலாம். After that, by the time when she got the healing, அவள் சுகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு message comes from the Jairus house, அந்த யவீருடைய வீட்டிலிருந்து செய்தி வருகிறது, and that her daughter is dead. அவருடைய மகள் மரித்து போனாள். Okay, when she was alive, okay, we call the pastor or we call Jesus to pray for her. அவள் உயிரோடு இருக்கும் பொழுது போதகரையோ இயேசுவையோ ஜெபிக்கும்படி அழைக்கலாம். Now she is dead. இப்பொழுது மரித்து போனாள். What is the use of calling Jesus? இயேசுவை அழைத்து என்ன பிரயோஜனம்? 35th verse. 35ஆம் வசனம். While he yet spake, there came from the rulers of synagogue's house certain which said, thy daughter is dead. Why troublest thou the master any further? அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உங்களுடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். Thy daughter is dead. Why troublest thou the master any further? உம்முடைய மகள் மரித்து போனால் இனிமேலும் ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள்? But what Jesus says here? ஆனால் இயேசு இங்கே என்ன சொன்னார்? As soon as Jesus heard the word that was spoken, he said unto the ruler of the synagogue, be not afraid, only believe. அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாய் இரு. I don't know how Jairus would have been kept quiet at that time. அந்த நேரத்தில் யவீரு எப்படி அமைதியாக இருந்திருப்பானோ தெரியாது. He knew his daughter is dead. அவருடைய மகள் மரித்து போய் விட்டாள் என்று அவருக்கு தெரியும். But Jesus says, be not afraid, only believe. ஆனால் இயேசு சொன்னார், பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாய் இரு. It was very difficult time for Jairus. அது யவீருக்கு மிகவும் கஷ்டமான நேரம். But he just keep quiet. ஆனால் அமைதியாக இருந்தார். Dear people, Jesus says, be not afraid, only believe. இயேசு சொல்லுகிறார், அன்பானவர்களே, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாய் இரு. When he reached the home, வீட்டை அவர்கள் அடைந்த போது, and he knew that she was already dead. அவள் ஏற்கனவே மரித்து போய் விட்டாள் என்று அவருக்கு தெரியும். 38th verse. 38. When he come to the house of the ruler of the synagogue and see the tumult, and
And them that wept and wailed greatly, when he was come in, he said unto them, Why make ye this ado and weep? The damsel is not dead, but sleepeth. 38, 39 வசனங்கள். ஜெபாலய தலைவருடைய வீட்டிலே வந்து சந்தடியும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். Knowing that already she is dead, they laughed him to scorn. அவள் ஏற்கனவே மரித்து போய் விட்டாள் என்று அறிந்ததினாலே அவர்கள் அவரை பார்த்து பரியாசம் பண்ணினார்கள். He put all those people away. அவர்கள் எல்லாரையும் வெளியே அனுப்பினார். And he took only Peter, James and John and the parents of the child. பேதுரு, யோவான், யாக்கோபையும் அந்த பிள்ளையினுடைய பெற்றோரை மாத்திரம் அழைத்துக் கொண்டு, First verse, he took the damsel by the hand and said unto her, Talitha cumi, which is being interpreted, Damsel, I say unto thee, arise. 41 வசனம், பிள்ளையின் கையை பிடித்து தலிதா குமி என்றார். அதற்கு சிறுபெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா? And straightway the damsel arose and walked, and she was of the age of 12 years. And they were astonished with a great astonishment. உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். Jesus did a great miracle இயேசு பெரிய அற்புதம் செய்தார். in raising his daughter from the dead. இந்த யவீருடைய மகளை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பியதன் மூலமாக Jesus was the author of life. இயேசுவே வாழ்க்கையினுடைய ஆதாரம். He knew what he was going to do. அவர் என்ன செய்ய போகிறார் என்று அவருக்கு தெரியும். That's why he said, Be not afraid, only believe. ஆகவே தான் அவர் சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. Dear people, we need to keep constantly trust in Jesus அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து இயேசுவிலே நம்பிக்கை வைக்க வேண்டும். and completely depend upon him. முற்றிலுமாக அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். And Jesus will do what is the best for us. நமக்கு எது சிறந்ததோ அதை இயேசு செய்வார். We must have that constant faith in Jesus. நமக்கு அந்த நிலையான விசுவாசம் இயேசுவிலே வேண்டும். Completely depending on him. முற்றிலுமாக அவரை சார்ந்து கொள்ளுதல். Not looking at the circumstances. சூழ்நிலைகளை பார்ப்பது அல்ல. Not looking at the mountains of the problems. பிரச்சனை மலை போல இருக்கும் பிரச்சனையை பார்ப்பது அல்ல. But looking unto Jesus, who is the author and the finisher of our faith. ஆனால் நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பார்த்து, Here we see the power went along with his word. இங்கே அவருடைய வார்த்தையோடு வல்லமை போனதை பார்க்கிறோம். And there was life. அங்கே ஜீவன் வந்தது. And Jesus has a power over death. இயேசுவுக்கு மரணத்தின் மேலே வல்லமை உண்டு. Just before that he had the power over sickness. கொஞ்சம் அதற்கு முன்பாகத்தான் அவர் சுகவீனத்தின் மேலே வல்லமை கொண்டிருந்தார். Here the power over death. இங்கே மரணத்தின் மேலே வல்லமை. In the beginning of the chapter we read the power over demons. இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலே பிசாசுகளின் மேல் வல்லமை குறித்து படித்தோம். And if you turn to Mark chapter 4, மார்க் 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பினால், last part, கடைசி பாகம், Mark chapter 4 verse 35. மார்க் 4:35. And the same day when the even was come, he said unto them, Let us pass over unto the other side. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். And when they had sent away the multitude, they took him even as he was in the ship. And there was also with him other little ships. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோட கூட இருந்தது. And there arose a great storm of wind, and the waves beat into the ship, so that it was now full. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. And he was in the hinder part of the ship, asleep on a pillow. And they awake him, saying unto him, Master, carest thou not that we perish? கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். And he arose and rebuked the wind and said unto the sea, Peace, be still. And the wind ceased, and there was a great calm. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. And he said to them, Why are ye fearful? How is it that you have no faith? அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். Peace, be still. அமைதியாயிரு. And he has a power over nature. அவருக்கு இயற்கையின் மேலே வல்லமை உண்டு. Peace, be still. அமைதியாயிரு. And the wind ceased, and there was a great calm. காற்று நின்று போயிற்று, அங்கே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. Maybe the storms in our life
அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய புயல்கள், Jesus knew how to make the storm calm, இந்த புயலை எப்படி நிறுத்துவது என்று இயேசுவுக்கு தெரியும். how to bring peace in our troubled home, நம்முடைய கலவரம் நிறைந்த வீட்டிலே சமாதானத்தை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று இயேசுவுக்கு தெரியும். how to control the powers of darkness in our life. நம்முடைய ஜீவியத்திலே எப்படி இருளின் சக்திகளை கட்டுப்படுத்துவது. But he wants us to exercise faith. ஆனால் நாம் விசுவாசத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் He என்று was அவர் telling விரும்புகிறார். us, why are you fearful? How is it that you have no faith? அவர் கேட்டார், ஏன் பயப்பட்டீர்கள், உங்கள் விசுவாசம் எங்கே? The disciples were all the time they were with Jesus, சீஷர்கள் எப்பொழுதுமே இயேசுவோடு தான் இருந்தார்கள். and they saw the great miracles, பெரிய அற்புதங்களை பார்த்தார்கள். and here they could not believe that Jesus can do this thing. ஆனால் இங்கே இயேசு இதை செய்ய முடியும் என்று அவர்களால் நம்ப முடியவில்லை. They shouted, Master, carest thou not that we perish? அவர்கள் அங்கே கூக்குரலிட்டார்கள், எஜமானே, நாங்கள் அழிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? In fact, Jesus was rebuking them. How is it that you have no faith? இயேசு அவர்களை கடிந்து கொண்டார், உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனது என்ன? And they feared exceedingly and said one to another, what manner of man is this? Even the wind and sea obey him. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படிகிறதே என்றார்கள். The wind and sea obey Jesus Christ. காற்றும் கடலும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்தது. The nature obey Jesus Christ. இயற்கை இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தது. When we follow Jesus faithfully, அன்பானவர்களே, நாம் இயேசுவை உண்மையாக பின்பற்றினால் he controls all that is happening in our life. நம் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றையும் அவர் கட்டுப்படுத்துகிறார். He brings down the storms in our life. நம்முடைய வாழ்க்கையிலே புயலை அவர் நிறுத்தி போடுகிறார். And he removes every powers of darkness or evil in our life. நம்முடைய ஜீவியத்திலே எல்லா இருளின் சக்திகளையும் பொல்லாத சக்திகளையும் நீக்குகிறார். And he can touch us and heal us. அவராலே நம்மை தொட்டு சுகமாக்க முடியும். And he can give us a spiritual life. நமக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தை அவர் தர முடியும். So much power is in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவிலே அவ்வளவு அதிக வல்லமை இருக்கிறது. Only when we exercise faith we can draw that power from Jesus. நாம் விசுவாசத்தை நடைமுறைப்படுத்தினால் தான் இந்த வல்லமை இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். As Jesus said to that woman, a virtue has gone out of me. இயேசு அந்த ஸ்திரீயிடத்திலே சொன்ன வண்ணமாக வல்லமை என்னிலிருந்து புறப்பட்டது. He commended that faith. அந்த விசுவாசத்தை அவர் பாராட்டினார். Jesus wants us to exercise faith and receive power from him. நாம் விசுவாசத்தை நடைமுறைப்படுத்தி அவரிடமிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். Dear people, let us exercise faith. அன்பானவர்களே, நாம் விசுவாசத்தை நடைமுறைப்படுத்துவோம். How is the level of faith in our life? நம் ஜீவியத்திலே விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கிறது? If we allow sin in our life, நம் வாழ்க்கையிலே பாவத்தை அனுமதித்தால் faith will not grow in our life. விசுவாசம் நம் வாழ்க்கையிலே வளராது. Faith and sin will not go together. விசுவாசமும் பாவமும் ஒன்றாக இணைந்து போகாது. When sin occupies in your heart, உங்கள் இருதயத்தை பாவம் நிரப்பினால் faith will not come into your life. விசுவாசம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக வராது. Only the fear, evil, power only will be in your life. பயமும் பொல்லாத சக்திகளும் தான் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கும். But in spite of your weakness, you come to Jesus. ஆனால் உங்கள் பலவீனத்தின் மத்தியிலும் இயேசுவண்டை வாருங்கள். This weak woman, she came to Jesus. இந்த பலவீனமான ஸ்திரீ இயேசுவண்டை வந்தாள். With faith, விசுவாசத்தோடு she received the power. அவள் வல்லமையை பெற்றுக்கொண்டாள். Whatever may be our need, நம்முடைய தேவை எதுவாக இருந்தாலும் Jesus is all sufficient God. இயேசு எல்லாவற்றுக்கும் போதுமான தேவன். He can fulfill all our need. நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் நிறைவேற்ற முடியும். But he expects us to come with faith. ஆனால் நாம் விசுவாசத்தோடு வர வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். Dear people, let us exercise faith அன்பானவர்களே, விசுவாசத்தை நாம் பழக்கிக் கொள்வோம். and come to him அவரண்டை வருவோம். and receive power from him அவரிடமிருந்து வல்லமையை பெறுவோம். for all our need, நம்முடைய எல்லா for தேவைகளுக்கும், our family need, நம்முடைய குடும்ப தேவைகளுக்கு, for our spiritual and the physical need. நம்முடைய சரீர பிரகாரமான ஆவிக்குரிய தேவைகளுக்கு Let us search our heart and pray. நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து ஜெபிப்போம். Loving gracious Father, அன்புள்ள கிருபையுள்ள பிதாவே, Lord, help us to exercise faith in our life. ஆண்டவரே, எங்களுடைய ஜீவியத்திலே விசுவாசத்தை நடைமுறைப்படுத்த உதவி செய்யும். Thank you, Lord, for the faith of that woman. அந்த ஸ்திரீயுடைய விசுவாசத்துக்காக நன்றி ஆண்டவரே. In spite of her weakness, she was strong in faith. அவளுடைய பலவீனத்தின் மத்தியிலும் விசுவாசத்திலே அவள் பலமுள்ளவளாக இருந்தாள். How she received the power, virtue from you. எப்படியாக உம்மிடத்திலிருந்து அவள் அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டாள். That could instantly touch her and heal her. அது உடனடியாக அவளை தொட்டு சுகமாக்க முடிந்தது. And even the Jairus' faith also. யவீருடைய விசுவாசம் அப்படித்தான். She received her dead child alive. அவர் தன்னுடைய மரித்த மகளை உயிரோடு பெற்றுக்கொண்டார். Be not afraid, only believe. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக மாத்திரம் இரு. Lord, help us to exercise such faith in our life. ஆண்டவரே, அப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்கள் ஜீவியத்திலே நடைமுறைப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். Help us to grow in faith. விசுவாசத்திலே வளர உதவி செய்யும். Help us, Lord, we may lay the foundation in our spiritual life with faith.
எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே விசுவாசத்தோடு அஸ்திபாரம் போட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Faith in the word of God. தேவனுடைய வார்த்தையிலே விசுவாசம். Faith in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்திலே விசுவாசம். Faith in the resurrection power. உயிர்த்தெழுந்த வல்லமையில் விசுவாசம். So that Lord, we may be a witness in our life in this world. அப்பொழுது ஆண்டவரே நாங்கள் இந்த பூமியிலே ஒரு சாட்சியாக இருக்க முடியும். Send us now with thy blessings, Lord. இப்பொழுது உம்முடைய ஆசீர்வாதத்தோடு எங்களை அனுப்பும் ஆண்டவரே. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. அன்பானவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். இந்த இடத்திலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாலை 6:15 மணிக்கு ஞாயிறு ஆராதனை நடைபெறும். நீங்களும் வாருங்கள். அநேகரை அழைத்து வரும்படியாகவும் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் அரசாங்கம் நியமித்திருக்கிற இந்த சமூக இடைவெளி மற்றும் இந்த நாட்களில் இருக்கக்கூடிய அந்த விதிவிலக்குகள், இந்த நடைமுறைகளை பின்பற்றி வரும்படியாகவும் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு யூடியூப்லேயே நம்முடைய ஆராதனை ஆன்லைனில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை யூடியூப்பில் நம்முடைய ஆராதனை காலை 7:30 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். அதன் மூலமாகவும் அதையும் உங்களுக்கு அறிந்த தெரிந்தவர்கள் பார்த்து ஆசீர்வாதத்தை பெறும்படியாக அநேகரை அழைக்கும்படியாகவும் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். As a last song, let's sing The Old Rugged Cross. On a hill far away stood an old rugged cross, the emblem of suffering and shame. And I love that old cross, where the dearest and best for a world of lost sinners was slain. So I cherish the old rugged cross, till my trophies at last I lay down. I will cling to the old rugged cross and exchange it someday for a crown. Oh, the old rugged cross, so despised by the world as a wondrous attraction for me. For the dear Lamb of God left His glory above to bear it to dark Calvary. So I'll cherish the old rugged cross, till my trophies at last I lay down. I will cling to the old rugged cross and exchange it someday for a crown. To the old rugged cross I will ever be true, its shame and reproach gladly bear. Then He'll call me someday to my home far away, where His glory forever I'll share. So I'll cherish the old rugged cross, till my trophies at last I lay down. I will cling to the old rugged cross and exchange it someday for a crown.
trust that these online YouTube streaming services have been a blessing to you. இந்த ஆன்லைன் மூலமாக யூடியூபிலே வரக்கூடிய ஆராதனைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். Many have given us encouraging feedbacks. அநேகர் எங்களுக்கு உற்சாகப்படுத்தும்படியாக அவர்கள் குறிப்பு So கொடுத்திருக்கிறார்கள். there is a lot of behind the scenes editing and other things before the program is uploaded. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு பின்பாக இந்த திரைக்கு பின்னாலே அநேக காரியங்கள் நடைபெறுகிறது. And sometimes I send the link quite late, and today it was early morning. சில நேரங்களிலே நானும் மிகவும் ரொம்ப லேட்டான பிற்பாடு தான் இந்த லிங்கை அனுப்புகிறேன். இந்த நாளில் காலையில் அதிகாலையில் அனுப்பினேன். So if you subscribe to this YouTube video, LEF Roy Pram, you can automatically get it every Sunday. இந்த எல்இஎஃப் ராயபுரத்தினுடைய அந்த யூடியூப் வீடியோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டீர்கள் என்றால், பதிவு செய்து கொண்டீர்கள் என்றால், நீங்கள் தானாகவே அந்த செய்திகளை பெற்றுக்கொள்ளலாம். So without the link in the WhatsApp, you can directly go to the YouTube LEF Roy Pram and get to the Sunday worship. வாட்ஸ்அப்பில் இந்த லிங்க் வராதபடிக்கு கூட நீங்கள் நேரடியாக யூடியூபுக்குள்ளாக இந்த சேனலுக்குள்ளாக போய் நீங்கள் இந்த செய்திகளை பார்க்கலாம். Our Sunday school children are getting this Google link, a program for them every Sunday evening around 5 p.m. நம்முடைய ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு அவர்கள் பார்க்கத்தக்கதாக கூகுள் லிங்கை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். We have a very special program for this evening at 5 p.m. இந்த மாலையிலே 5 மணிக்கு விசேஷித்த ஒரு நிகழ்ச்சியை நாம் கொண்டிருக்கிறோம். Some of you who have been regular to this Roy Pram service, you have been attending some of these Bible processions. இந்த ராயபுரம் ஆராதனைக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்த உங்களிலே சிலர் இந்த வேதாகம ஊர்வலத்தை நீங்கள் அதிலே பங்கு பெற்றிருப்பீர்கள். So we have this Bible procession this evening at 5 p.m. இந்த மாலையிலே 5 மணிக்கு இந்த வேதாகம ஊர்வல நிகழ்ச்சி இருக்கிறது. This is titled Lockdown Glory. இதனுடைய தலைப்பு லாக்டவுன் மகிமை. Thy word is a lamp unto my feet, full of faith. I think I've lost my way, a light unto my path. பிடியினால் நம்மில் பலர் அடைக்கப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர். தேவனோடு உறவாடுவதற்கு இச்சூழ்நிலைகளை தேவன் நம் வாழ்வில் அனுமதிக்கிறார். நாமும் கர்த்தரை பற்றிக் கொண்டு பிழைப்போம். மகிமையை காத்துக்கொள்ளும். Into my heart, into the moon. Thy word is a lamp unto my feet and a light unto my path. I trust you children are really learning something during this lockdown period. பிள்ளைகள் உண்மையாகவே இந்த லாக்டவுன் நாட்களிலே இதை கற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். Kindly join in this lockdown glory by our Sunday school children and Sunday school teachers. இந்த மாலையிலே அந்த எல்இஎஃப் ராயபுரம் யூடியூப் சேனலுக்குள்ளாக சென்று எல்இஎஃப் பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அந்த நிகழ்ச்சியாகிய அந்த லாக்டவுன் க்ளோரி அந்த நிகழ்ச்சியை பாருங்கள். And you can share the link to others who will be interested. இதற்குரிய அந்த லிங்கை விருப்பமுள்ளவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். Now the benediction. இப்பொழுது ஆசீர்வாதம். Now may the grace of the Lord Jesus Christ, love of the Father, fellowship and communion of the Holy Spirit may rest and abide with all of us, both now and forevermore. Amen.